ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு ஈவினிங் வந்ததுக்கப்புறம் நல்லா சோல்ஃபுல்லாக ஏதாவது சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த தக்காளி சாதம் ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா சோம்பு பொரிஞ்சதும் பட்டை, சோம்பு, பிரிஞ்சி எல்லாம் போட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க. கூடவே 3 மீடியம் சைஸ் தக்காளியையும் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் வேகமாக மசியும். கூடவே இஞ்சி பூண்டையும் நான் நல்லா இடித்து சேர்த்துக்கிட்டேன். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், நிறையா மல்லி புதினா சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சோல தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. 2 டம்ளர் ஊற வச்ச குருண அரிசியையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சோல மஞ்சள் தூள், கூடவே தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா 2 விசில் வச்சு எடுத்தீங்கன்னா நல்லா கமன்னு சுட சுட சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆயிரும். ரொம்பவே ஈஸிங்க இந்த தக்காளி சாதம் நீங்கள் செய்கிறதுக்கு. க்ளோஸ் டு பிரியாணி டேஸ்ட் இருக்கும். நான் கூடவே ஒரு முட்டை வச்சுக்கிறேன். தேங்காய் சட்னி காரம் இல்லாமல் எடுத்துக்கிட்டேன். நல்லா இந்த கார சாரமாக இருக்கிற தக்காளி சாதத்து கூட முட்டையும் தேங்காய் சட்னியும் வச்சு சாப்பிட்றப்போ அவ்வளோ சோல்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாட்டா.